இந்த கையெழுத்து 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை விலக்கி அவங்களுக்கு எல்லார்கிட்டயும் நோட்டீஸ் கொடுத்து இன்னைக்கு அவங்க மத்தியிலே கையெழுத்து இயக்கம் வாங்கணும்னு சொல்றோம். இந்த 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை ஏன் நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, தங்க வயலை பாதுகாப்போம் சொல்லிட்டு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் சொல்ற ஒரு அமைப்பு உருவாக்கி தங்க வயல் முழுவதும் அதை பிரச்சாரம் பண்ணி எல்லார்கிட்டயும் பண்றோம். ஆனா தங்க வயலுடைய வாழ்வாதாரமாகிறது இந்த தினப்பயணிகள் தான். இவங்க போய் பெங்களூருக்கு போய் சம்பாரிச்சு அவங்க கொண்டு வர்ற அந்த நிதியில தான் இந்த ஊரே இருக்குது. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு பெங்களூர் வரைக்கும் போற இவங்களுக்கு ஒரு சரியான ரயில் வசதி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அவங்களுக்கு 16 கோச் இருக்குன்றாங்க, ஒரு நாளைக்கு 12 கோச் விடுறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க அது மாதிரி மிக கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில போறாங்க. அதனால சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தினப்பயணிகளுக்கு நிரந்தரமான ஒரு ரயில் வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு தங்க வயல் முழுவதும் இருக்கக்கூடிய 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை இன்னைக்கு நடத்துறோம். இன்னைக்கு தங்க வயல்ல பிஜிஎம்எல் வீடுங்க இருக்குது. இன்னைக்கு ராத்திரி நீங்க தங்கி காலையில வேலைக்கு போறீங்கன்னு சொன்னா அந்த வீடு தான். இந்த வீடுகளை காலி பண்ணக்கூடிய ஒரு வேலைகள் நடந்து வருது. அதனால அந்த வீடுகளை சொந்தமாக்கப்படணும். பெமல் ஃபேக்டரியில கான்ட்ராக்ட் ஒர்க்கர் 5000 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் நம்மளுடைய ரத்தங்கள், நம்மளுடைய குடும்பங்கள் தான். அவர்களுக்கு நிரந்தரமா அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்றோம். மருத்துவ பாதுகாப்புக்காக தங்கவயல் பிஜிஎம்எல் மருத்துவமனையை ஒரு கல்லூரியா மாத்தணும்னு சொல்ற பல்வேறு கோரிக்கைகளை வச்சு ஒரு 12 கோரிக்கைகளை வச்சு இன்னைக்கு இந்த கையெழுத்து இயக்கம் நடத்துறோம். இந்த தங்கவயலுடைய எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரே சக்தி யாருன்னு சொன்னா தினப்பயணிகள் தான். அதனால தினப்பயணிகளையே நேரடியா சந்திச்சு அவங்களுக்கு இந்த விலைக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துறோம். எங்க இயக்கத்தை சேர்ந்த எல்லாரும் இன்னைக்கு தங்கவயல்ல தினப்பயணிகளை சந்திச்சு வரோம். அந்த விதத்தில் அவர்களிடம் பெற்று கையெழுத்து இயக்கத்தை வெற்றிகரமா நடத்தினோம். இந்த போராட்டத்துக்கு தினப்பயணிகள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு உங்க கூட நாங்க எப்பவுமே தினப்பயணிகள் இருப்பன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறைக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறைக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறைக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறைக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறைக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறைக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா?
தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாம். வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாம். உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாம். உணர்வை கொடுத்து உயிரை வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாம். இல்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் வாழும்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் நீரம்? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிரை வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்தே தாயின் கனவை மிதிக்கலாம். விடியலுக்கில்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் வீரம்? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிரை வளர்த்த கனவை மறக்கலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறைக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறைக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறைக்கலாமா? யுத்தங்கள்
யுத்தங்கள் தோன்றட்டும் ரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறைக்கலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் ரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறைக்கலாமா யுத்தங்கள் தோன்றட்டும் ரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறைக்கலாமா ಇಂದು ಬೆಳಗ್ಗೆ ಸ್ವರ್ಣ ಟ್ರೈನ್ನಲ್ಲಿ ಸೇವ್ KGF ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ವತಿಯಿಂದ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ವಿ. ಇವತ್ತೇನು ಸ್ವರ್ಣ ಟ್ರೈನ್ನಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಿ ಆ ಜನರ ನಡುವೆ ನಾವು ನಮ್ಮ ಏನು ಕೋರಿಕೆಗಳಿದೆ KGFನಲ್ಲಿ ಆ ಕೋರಿಕೆಗಳನ್ನ ಅವ್ರ ಮುಂದೆ ಇಟ್ಟಾಗ ಅವ್ರ ಕಣ್ಣೀರಿನ ಕಥೆಯನ್ನು ಅಲ್ಲಿ ಕೇಳಬೇಕಾಗಿ ಬಂತು. ನಾವು ಏನಂದರೆ ಕೋಚ್ಗಳು ಕಮ್ಮಿ ಇದೆ, ತಾಯಂದ್ರು ಅಕ್ಕ ತಂದಿರು ನಿಂತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ಕೆಲವರು ಅದನ್ನು ಒಂದೊಂದರಲ್ಲಿ 50 ಇದೆ ಹಿಡ್ಕೊಳ್ಳೋದು, ಅದರಲ್ಲಿ 70 ಜನ ನಿಲ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ರೀತಿ ಪರಿಸ್ಥಿತಿ ಇರೋದ್ರಿಂದ ಇನ್ನೂ ಕೋಚ್ಗಳನ್ನು ಜಾಸ್ತಿ ಹಾಕಿ ಜನರಿಗೊಂದು ಸೌಕರ್ಯ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಫಸ್ಟು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದಲ್ಲಿರೋನು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರದಲ್ಲಿರೋ ಏನು ಚುನಾಯಿತ ಪ್ರತಿನಿಧಿಗಳಿಗೆ ನಾವು ಮೊದಲು ಒಂದು ಕೋರಿಕೆ ನೀಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತೇನು ಸ್ವರ್ಣ ಟ್ರೈನು ಅಂದರೆ ಅದೇ ರೀತಿ ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗೋ ಟ್ರೈನ್ ಪ್ರಕಾರ ತಗೊಂಡ್ರೆ 25ರಿಂದ 30 ಸಾವಿರ ಜನಗಳು ಡೈಲಿ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ತಾರೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿನ ಕೊರತೆ ಏನಂದರೆ ಟ್ರೈನ್ ಕೊರತೆ. ಈ ಟ್ರೈನ್ ಕೊರತೆಯನ್ನು ನಿವಾರಿಸಬೇಕಾಗಿರೋದು ನಮ್ಮ MP ಸಾಹೇಬ್ರನ್ನೂ ಮನವಿ ಮಾಡಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ದಯವಿಟ್ಟು ಇನ್ನೂ ಕೋಚ್ಗಳನ್ನ ಜಾಸ್ತಿ ಮಾಡಿ ನಮ್ಮ KGF ಜನತೆಗೆ ಅನುಕೂಲ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ, ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಶಾಸಕರು ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ್ ಮನವಿ ಮಾಡಿಕೊಡ್ತೀವಿ. ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ಸಾರಿ ನೀವು ಬಂದ್ಬಿಡಿ, 4 ಗಂಟೆಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು 8:30ವರೆಗೂ ನಮ್ಮ ಟ್ರೈನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಹೋಗ್ತಾರೆ ಸರ್ ನೋಡಿದಾಗ ನಿಮಗೂ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ. ಆದ್ದರಿಂದ ತಮ್ಮಲ್ಲಿನೂ ಮನವಿ ಮಾಡಿಕೊಡ್ತೀವಿ. ನಾಳೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಏನಂದರೆ ಇಸ್ಲಾಮಿಕ್ ಜನರ ಮುಂದೆ ನಾವು ಬೌರ್ಲಾಲ್ಪೇಟೆಯಲ್ಲಿರುವ ಮಸೀದಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಅವರಲ್ಲೂ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇಟ್ಕೊಂಡಿದ್ವಿ. ಭಾನುವಾರ ಅದೇ ರೀತಿ MG ಮಾರ್ಕೆಟ್ನಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಎಲ್ಲ MG ಮಾರ್ಕೆಟು ಪತ್ರ ವ್ಯಾಪಾರಸ್ಥರನ್ನು ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡ್ತಾಯಿದ್ವಿ. ಇದರಿಂದ 1 ಲಕ್ಷ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡಿ ಇದನ್ನು ನಮ್ಮ MP ಸಾಹೇಬ್ರಿಗೂ ತಲುಪಿಸ್ತೀವಿ. ಅದೇ ಥರ ರೂಪಕಲಾ ಶಶಿಧರ್ ಕೊಟ್ಟು ನಮ್ಮ KGFನಲ್ಲಿ ಏನು ಅಡೆತಡೆಗಳಿದೆ, ಏನು ಕೊರತೆಗಳು ಇದನ್ನೆಲ್ಲ ನೀವು ನಿವಾರಿಸಬೇಕು, KGFನಿಂದ ಒಳ್ಳೆಯದಾಗೋ ಥರ ನೀವೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಅಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡಿ ಮತ್ತೆ ಮನವಿ ಮಾಡಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ದಯವಿಟ್ಟು KGF ಬಗ್ಗೆ ಫುಲ್ ಹಿತಾಸಕ್ತಿ ವಹಿಸಿ. ಧನ್ಯವಾದಗಳು. 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் தங்கவயல் நுடிய இழந்ததை மீட்போம் என்கின்ற கோரிக்கைகளை வைத்து சுமார் 3 மாதங்களாக இது நடந்து வருகிறது. தங்கவயலுக்கு ஜீவாதாரம் என்று சொன்னால் அது தினப்பயணிகள் தான் என்பதுதான் உண்மையான ஒரு இது. தங்கவயலில் இருக்கக்கூடிய ஒரு 30,000 பேர் பெங்களூருக்கு போய் அங்கேருந்து சம்பாரிச்சுன்னு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலியமாக தான் தங்கவயலினுடைய பொருளாதாரம் இன்னைக்கு இருக்குதுன்ற ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் அந்த தினப்பயணிகளுக்கு இன்னைக்கு பெங்களூர் போய் சென்று ரிட்டர்ன் வர்ற அளவுக்கு ரயில் வசதி இல்லை. ஆடு மாடுகளை போல இன்னைக்கு அவங்க வழி உக்காரத்துக்கு இடம் இல்லாத அவஸ்தைப்படுற ஒரு கண்கொள்ளா காட்சியை இன்னைக்கு சேவ் KGFனுடைய அனைத்து நிர்வாகிகளும் இந்த சொர்ணா ட்ரெயினில் ஏறி அவர்கிட்ட கையெழுத்து இயக்கத்துக்கு ஆதரவு கேட்டு அவங்க பிரச்சனைகளை கண்ணால் பார்க்கும்போது இன்னைக்கு அவர்கள் கண்ட அந்த வேதனையை நாங்கள் கண்டோம். அப்படி என்றால் தினமும் அவர்கள் எப்படி பெங்களூர் போய் திரும்புவார்கள்? ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த எத்தனையோ அவர்கள் கோரிக்கை வைத்தாலும் அது ஈடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் தங்கவயல்ல அந்த தினப்பயணிகளுக்கு நிரந்தரமாக 16 கோச்சோ அவங்களுக்கு எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் கோச்சஸ் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ கோச்சஸை DRM உடனே ஏற்பாடு செய்யணுன்ற ஒரு கோரிக்கையை சேவ் KGF விரைவில் அவரை நேரடியில் சந்தித்து இந்த நிலையை நாங்கள் அவருக்கு விலக்கி சொல்லுவோம். அதே மாதிரி பங்கார்பேட்டுக்கு அடுத்து மாரிக்குப்பத்திலிருந்து பெமல் நகருக்குள்ள மத்தியத்தில் இன்னொரு
ஜங்ஷன் மாதிரி ட்ரெயினை வந்து அங்கே நிறுத்தி அங்கேருந்து இன்னொரு ட்ரெயினை விடுற மாதிரி ஒரு நிலையை அது கோரமண்டலம்னா பண்ணலாம், இல்லை மாரிக்குப்பத்தில்னா பண்ணலாம். இந்த நிலைகளை உடனடியாக அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. இந்த தினப்பயணிகள் பெங்களூருக்கு போயிட்டு இன்னைக்கு வீடு திரும்பி வந்து மீண்டும் நாளைக்கு காலையில் போகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிஜிஎம்எல் வீடு இருக்குதுன்ற ஒரே காரணத்தினால தான் அவங்க தங்குகிற வசதி இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எஸ்டேட் ஆஃபீஸர் தங்க சுரங்கம் மூடி 25 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற எஸ்டேட் ஆஃபீஸர் அந்த வீடுகளை காலி செய்யறதுக்கு ஒருத்தருக்கும் நோட்டீஸ் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு இன்னைக்கு விளக்கத்தை கேட்டு அவங்க என்னன்னு புரியாம என்ன சொல்றாங்கன்னு தெரியாம அவங்களுக்கு எவிக்ஷன் நோட்டீஸ் 25 ஆண்டுகளில் எவிக்ஷன் நோட்டீஸ் அப்படின்னா வீடு காலி பண்ணணும் 30 நாளுக்குள்ள, இல்லைன்னா நான் போலீஸை வச்சு எடுத்து போடுவேன்ற ஒரு உத்தரவை 2 போஸ்ட் ஆபீஸ் லைன்ல ஹவுஸ் நம்பர் 24க்கு இன்னைக்கு எஸ்டேட் ஆபீசர் கொடுத்திருக்கிறார். இது தொடர்ந்தால் தங்கவயலில் இருக்கக்கூடிய 12,000 வீடுகளினுடைய நிலை என்னென்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதனால வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் கிட்ட நாங்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தெல்லாம் கொடுத்து தங்கவயலுடைய எம்எல்ஏனுடைய ஆதரவை பெற்று எல்லா தங்கவயல் மக்களையும் ஒன்று திரட்டி இந்த வீடுகளை சொந்தமாக்குகின்ற மிகப்பெரிய இயக்கத்தை நடத்துகிறோம். அதே மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது. அது பெமல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், எம்ஜி மார்க்கெட் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். தங்கவயலுடைய மருத்துவமனை மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. பிஜிஎம்எல் மருத்துவமனையை இன்னைக்கு மருத்துவ கல்லூரியாக மாற்றணுன்ற கோரிக்கைகள், பல்வேறு கோரிக்கைகளை இன்னைக்கு வச்சு நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்துகிறோம். முதல்ல இன்னைக்கு தினப்பயணிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அவர்களும் இந்த போராட்டத்திலே பங்கேற்பென்ற ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கினார்கள் என்பதை போன்ற இன்னைக்கு ஜிம்கனா கிரவுண்டை திறக்கணும்னு சொல்றேன். ஏன்னா தங்கவயல் இளைஞர்கள் விளையாட்டுத்துறையில் மேலே வரணும் போது ஜிம்கனா மைதானத்தை திறக்கணும்னு சொன்னோம். அது திறக்கிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் எடுத்த முயற்சி இன்றைக்கு நடைமுறைக்கு வருகிறது என்பதற்கு உதாரணம் இன்றைக்கு ஜிம்கனா மைதானம் விரைவில் திறக்கப்படுகிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தங்கவயல் மக்கள் அனைவரும் ஒரே கரங்களாக ஒன்றுபட்டு எங்களோடு நின்றால், நாம் அனைவரும் ஒன்றுபட்டு கரங்களை தட்டினால் நமது பிரச்சனைகள் தீர்வு காணும் என்பதுதான் அதற்கு உதாரணம் என்று சொல்லி சேவ் கேஜிஎஃப் கையெழுத்து இயக்கம் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. நாளை தங்கவயல் இஸ்லாமிய மக்களை நாளை மத்திய மசூதிகளிலே சந்தித்து அவர்களிடம் கையெழுத்து பெறுவோம். ஞாயிற்றுக்கிழமை எம்ஜி மார்க்கெட் ராபர்ட்சன் பேட் பகுதியிலே கையெழுத்து இயக்கம் பெறுவோம். தங்கவயல் பூராவும் ஆங்காங்கு இந்த திட்டம் வகுத்திருக்கிறோம். விரைவில் இந்த மாதமே இந்த கையெழுத்து இயக்கத்தை முடித்து ஆட்சியாளர்களை சந்தித்து இதற்கான அடுத்த கட்ட வேலையை செய்வோம்.